தேர்தல் படுத்தும் பாடு கிறிஸ்தவர்களுக்காக தீவிரமாக போராடும் ஸ்டாலின். தேசிய பார்வை சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஹேமந்த்குமார். திமுக 2021 ஆட்சிக்கு வந்தவுடனே திமுக அமைச்சர்கள்லாம் கிறிஸ்மஸ் 2021 மேல நிறைய இடத்துல கலந்துட்டு எல்லாருமே பெரும்பாலானவங்க சொன்னாங்க, என்ன விஷயம், நீங்கள்லாம் இல்லாட்டி நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது. அப்புறம் இஸ்லாமியர்களுடைய ரம்ஜான்லேயும் அதை தான் சொல்லியிருந்தாங்க. ஏனென்றால் பிஜேபிக்கு எதிராக காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு சிறுபான்மை மக்கள் வாக்களிக்கிறாங்க. அது தேர்தல், இப்போ தேர்தல் வரப்போகுது. அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார், என் மனைவி கிறிஸ்தவர், அதனால் நானே கிறிஸ்தவர் தான்னாரு. சரி, அதுக்கடுத்து ஒன்று சொன்னார், சனாதனத்தை டெங்கு மலேரியா போல் ஒழிப்போம், இந்து மதத்தை ஒழிப்போம்னாரு. கேஸ்லாம் இருக்குது. ஏனென்றால் என்றைக்குமே திமுக சிறுபான்மை நலனுக்காக எங்கள் கட்சின்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. சனாதனத்தை ஒழிப்போம் தற்போதைய துணை முதலமைச்சரும் பட்டத்து இளவரசருமாகிய உதயநிதியை சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்து மத விஷயங்கள்லாம் இவங்க தீவிரமாக குறி வைப்பாங்க. மதுரை ஆதீன உடம்பு சரியில்லாத போது கூட அவர் பேர் போலீஸ் என்கொயரிலாம் நிறைய ஓடின்னு இருக்கு, விடுங்க. இப்போ ஸ்டாலின் உச்சமாக என்ன பண்ணுறாரு, கேரளாவை சேர்ந்த கேத்தலிக் கன்னியாஸ்திரிங்க மதம் மாற்றம் செய்ய சத்தீஸ்கர் போனதுக்கு அந்த இடத்தில் சில ஹிந்து அமைப்புகள் கேள்வி கேட்க பஜ்ரங்கெல்லாம் அவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி தேவர் அரஸ்டட். அதுக்கு ஸ்டாலின் குரல் கொடுக்குறார், இந்த மாதிரி இந்து அமைப்புகள்லாம் படுமோசம், இந்தவெல்லாம் பண்ணக்கூடாது. ஏங்க அது நடக்கிறது கேரளாவில் கம்யூனிஸ்ட் அரசாங்கம், அது பிஜேபி. ஆனால் இப்போ பிஜேபி எதிர்க்குன்னு முதல்ல வந்து நிற்கிறாரு. ஏன் தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் விட்டுறாரு. கேரளாவில் இருக்க ஒரு கிறிஸ்டின் விஷயத்துக்கு, 2 கிறிஸ்டின் விஷயத்துக்கு சத்தீஸ்கரில் இருக்கிறதுக்கு குரல் கொடுக்குறார் நம்ம ஸ்டாலின். அதுதான் தேர்தல் படுத்தும் பாடு. ஏன்னா விஜய்க்கு 1-2 கிறிஸ்டின் ஓட்டு கூட போயிடக்கூடாது இல்லையா? அதுக்காக தனக்கு தேர்தல் வருது, பிஜேபி எடுத்து இதோ பிஜேபி நான் பந்து பாருவங்களெல்லாம் குடும்பம் பந்து பாரு, நான் தான் ரட்சகன் அரசியல் ரீதியான்னு சொல்லி செய்யறதுக்கு. எப்படியா இந்து மத விரோதி திமுகன்றது கருணாநிதி பண்ணியிருந்தார், ஸ்டாலின் மீடியமாக பண்ணாலும் உதயநிதி உச்சமாக பண்ணுறாருன்னு தெரிந்த விஷயந்தான். தேர்தல் என்றால் இப்படி தான் இருக்கும். நன்றி, வணக்கம்.